யூஎஸ்ஏல வாழ்றது ட்ரீமா இல்லை ட்ராப்பா? நான் 35 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கேன். அந்த அனுபவத்தில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு தோணுது. கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட திரிசங்கு ஸ்வர்க்கம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு உலகத்துக்கு நடுவில் நம்ம எப்படி வாழறோம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு. அமேசிங் ஃபீட்பேக், ரொம்ப தேங்க்ஸ். சிலர் உரிமையாக மாற்று கருத்தெல்லாம் வேறு சொல்லியிருந்தீங்க. யார் சார் உங்களை சொந்த காசில் சூன்யம் வச்சுக்க சொன்னா? அங்கே போக வேண்டியது, அப்புறம் புலம்ப வேண்டியது, உங்களை யார் அமெரிக்காவுக்கு போக சொன்னா? ஸோ அதுக்கு விடை தேடுறது தான் இந்த வீடியோ. நம்ம எப்படி இந்த நிலைமைக்கு, அதாவது அந்த திரிசங்கு நிலைமைக்கு வந்தோம், எப்படி இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், இந்த வீடியோ அதுக்கான பதில். ஸோ என்னோட அனுபவத்திலேருந்து அதை ஆரம்பிக்கிறேன். யாரும் பிறந்த உடனேயே அமெரிக்காவிலேயோ யூகேலேயோ ஆஸ்திரேலியாலேயோ போய் செட்டில் ஆகணும்னு யாருமே நினைக்கிறதில்ல இல்லையா? கண்டிப்பாக நான் நினைக்கல. எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஆனால் எங்கள் ஃபேமிலி கிட்டத்தட்ட தவமாய் தவம் இருந்த ஃபேமிலி. எல்லார மாதிரியும் தான். நமக்கு ஒன்றுன்னா உயிரியே கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு இயற்கையிலே புஸ்தகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், வாசிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு தடவை அவர் என்னை ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போனார். போய் அவர் என்ரோல் பண்ணார். எங்கள் லொக்காலிட்டியில் இருந்தது. அங்கே தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இங்கிலீஷ் காமிக்ஸ் அறிமுகமாகுது. அங்கே இந்த டின்டின் இருந்தது, ஆர்ச்சி இருந்தது, சூப்பர்மேன் இருந்தது. அந்த நாள் தான் என் வாழ்க்கை தசை மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அன்றைக்கி தான் டிசைட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், என் டெஸ்டினி இந்த ஊரில் இல்லை, வேறு எங்கேயோ இருக்குதுன்னு. நீங்கள் இந்த டின்டின் காமிக்ஸ், ஒரு முழுநீள காமிக்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பெல்ஜியன் கார்ட்டூனிஸ்ட் பண்ணது. அது ஒரு யங் ரிப்போர்ட்டர் டின்டின்னு ஒருத்தர். எல்லா கண்ட்ரிலையும் அட்வென்ச்சர் போவார். அவர்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்கும். பெரு போவார், ஈஜிப்ட் போவார், டிபெட்டு போவார். அந்த டின்டினை படிக்கும்போது என் மனசில் ஒரு மேப் உருவாச்சு. அது இந்தியா மேப் இல்லை, அது வேர்ல்டு மேப். அது தவிரவே எங்கள் குடும்பத்துக்கே ஒரு சினிமா பைத்தியம் உண்டு. பெருசாக பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன? எங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் படம்னா ரொம்ப பிடிக்கும், என்னை கூட்டிகிட்டு போவார். எனக்கு ஒரு இழவும் புரியாது. ஆனால் தேர்ஸ்டே 7 மணிக்கு ஒரு ஷோ இருக்கும். 8:30 8:45 வீட்டுக்கே வந்துடலாம். வார் மூவிஸ், டர்ட்டி டசன், கன்ஸ் ஆஃப் நேவரோன், ஐ ஸ்டேஷன் ஜீப்ரா, கிரேட் எஸ்கேப், வெஸ்டர்ன் படம், அதுவும் இந்த டெசர்ட்டர்ஸ், அதோட மியூசிக், அந்த குதிரைகள்லாம் வர்ற சத்தம்லாம் இன்றைக்கி கூட ஞாபகம் இருக்குது. இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பை ஹூ லவ்ட் மீ, அதில் கடலுக்குள்ளேருந்து ஒரு உலகம் எந்திரிக்கும். அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற ஒரு உலகம். வைட் ரோட்ஸ், க்ளீன் சிட்டிஸ், ஃப்ரீடம். ஒரு 10 வயசு பையனுக்கு அது ஒரு மேஜிக். ஆனால் இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம், ஒரு பவர்ஃபுல்லாக என்னை அஃபெக்ட் பண்ணது என்னென்னா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தார். அவருக்கு இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிற சான்ஸ் அப்பப்போ கிடைக்கும். அங்கே போய் கவர்மெண்ட் எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க திரும்பி வரும்போது அவர் வீட்டுக்கு வருவார். நாங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருப்போம். அவர் பேசுவார். நாங்கள்லாம் ஆன்னு அப்படியே அவர் வாயே பார்த்து கேட்டுட்ருப்போம். அவர் சொல்லுவார், அங்கெல்லாம் அமெரிக்காவில் கார்ஸ்லாம் ஹாங்கே பண்ணாது, பீப்புளெலாம் லைனில் நிற்பாங்க, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்க மாட்டாங்க, கராஜ் டோர்லாம் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணால் தானாக திறக்கும், டோல் ரோட் போகும்போது நிறுத்தவே வேணாம், கேட்டு தானாக ஓப்பன் ஆகும். 10-11 வயசு பையன், கேட்டு தானாக திறக்குதான்னு கேட்பேன். நம்ம அன்றைக்கி தண்ணி பக்கெட்டு, ஒரு பக்கெட்டில் குளிக்கணும், ஒரு பக்கெட்டில் குடிக்கணும். அவங்களுக்கு கேட்டு தானாக திறக்குது. இதுதான் என்னோடய வெளிநாடு ட்ரீமோட பிகினிங்காக இருக்கணும். இப்போ நான் அந்த ப்ராமிஸ் லேண்ட்லேயே இருக்கேன். வீடு இருக்குது, கராஜ் டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. சொன்னால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் திறக்கிறதுக்கு ஒன்று அமெரிக்காவுக்கு கொண்டு போச்சான்னு. சாரி, நான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ டெக்னாலஜி இன்வென்ஷன் பண்ணவோ வரல. எனக்கு கராஜ் டோர், அந்த ஃப்ரீடம். உங்களுக்கு டெஃபினட்டாக ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி கதை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கதை புரியணும்னா நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். 1492 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் கிளம்புறாரு ஸ்பெயின்லேருந்து. 3 ஷிப்ஸு, நீனா, பின்டா, சாண்டா மரியா. 90 பேர். மிஷன் என்ன? இந்தியாவுக்கு போகணும், எப்படியாவது இந்தியா போயாகணும். அட்லீஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரு காரணம் இருந்தது. எதுக்காக? ஸ்பைசஸ் வேணும், கோல்டு வேணும், ஒரு புது ரூட் கண்டுபிடிக்கணும். 33 நாள் கடல் பயணம். அக்டோபர் 12 1492 லேண்டு தெரியுது. அவர் என்ன நினச்சாரு கொலம்பஸு? இந்தியா கிடச்சிருச்சு. ஆஹா, கிடச்சிருச்சு. ஆனால் அது இந்தியா இல்லை, பஹாமாஸ், கெரீபியன் ஐலண்டு. ஆனால் கொலம்பஸுக்கு அது சுத்தமாக தெரியல. அவர் அங்கே இருக்கிற மனுஷங்களை என்ன தெரியுமா கால் பண்ணார்? இண்டியன்ஸ். அதனால தான் இன்றைக்கும் கெரீபியனை வெஸ்ட் இண்டீஸ்னு நம்ம சொல்கிறோம். கொலம்பஸோட மிஸ்டேக்கு கிட்டத்தட்ட 500 வருஷமாக நிற்கிது. சரி, கதை முடியல. கொலம்பஸுக்கு யாராவது சொன்னாங்களா, ப்ரோ இது இந்தியா இல்லைன்னு? அஃப்கோர்ஸ் சொன்னாங்க. அவர் கேட்டாரோ? இல்லை. அதுக்கப்புறமா 4 வாயேஜஸ் பண்ணார். 1506 தான் இறந்து போகிறாரு. இறக்குற வரைக்கும் தான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதான் அவர் திடமாக நம்புகிறாரு. ஐ ஹவ் அரைவ்டு இன் இந்தியா, அதுதான் அவருடைய பிலீஃப். நம்மளும் கொலம்பஸ் தான். இந்தியாவிலேருந்து கிளம்புறோம், யூஎஸ்ஏல இறங்குறோம், ஆஸ்திரேலியாவில் இறங்குறோம், யூகேயில் இறங்குறோம். இப்படி எந்த ஃபாரின் கண்ட்ரியில் வேணால் நம்ம எடுத்துக்கலாமே. அரைவ்டுன்னு சொல்லிட்டோம். காம்பஸை வீட்டில் ஒரு ஓரமாக தூக்கி போட்டாச்சு. டீசன்ட் சேலரி கிடச்சிருச்சு, நைஸ் ஹவுஸு, நெய்பர்ஹுட்டும் நல்லாயிருக்கு. கராஜ் டோர் தானாக திறக்குது சார், இதுக்கு மேலே என்ன வேணும்? இங்கேயே ஒரு மினி இந்தியாவை உருவாக்கிடுறோம்.
ஆனால் நம்ம ஒரிஜினல் நோக்கம் நிறைவேறிடுச்சா? நம்ம கொலம்பஸ் மாதிரி நிறுத்திட்டோம் கம்ஃபர்டபுளான இடத்துல. ஒரு அமெரிக்கன் போயட் இந்த ஃபீலிங்கை 100 வருஷம் முன்னாடியே சொல்கிறாரு. ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு ஒரு அமெரிக்கன் போயட், கேள்விப்பட்டிருப்பீங்க. 1922 ஒரு போயம் எழுதுகிறாரு ஒரு ட்ராவலரை பற்றி. அந்த ட்ராவலர் போயிட்டுருக்காராம். ஒரு பனி படர்ந்த ஈவினிங். அவர் அங்கே போய் ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்குறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது, அடர்ந்து இருக்குது. அவர் நிறுத்திட்டு பார்க்குறாரு அந்த ட்ராவலர். ஒரு மொமெண்ட்டுக்கு அந்த ட்ராவலருக்கு அங்கேயே இருந்துட்டா என்ன அப்படின்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு சின்ன ஹெசிடேஷனில் அந்த ட்ராவலர் சொல்கிறாரு. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுகிறாரு, த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். யூஎஸ்ஏவாக இருந்தானே, ஆஸ்திரேலியாவாக இருந்தானே, ஜெர்மனி, கனடா, மிடில் ஈஸ்ட் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டு தான். லவ்லி, டார்க் அண்ட் டீப். ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது இல்லையா? ஃப்ராஸ்டோட ட்ராவலர் மாதிரி ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டே நம்ம நிற்கிறோம். கொலம்பஸ் மாதிரி அரைவ்ட் ஆகிட்டோன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இது ஆனஸ்ட்டாக சொல்லணும். நான் யூஎஸ்ஏயை வில்லன்னு சித்தரிக்கவே விரும்பலை. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண என்னால் முடியாது. யூஎஸ்ஏ எனக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. ஒரு தமிழ் லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யாரும் கனவில் கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்தது, ஆப்ஷன்ஸ். நம்ம அப்பா ஜெனரேஷனில் நம்மளை படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இப்போது யூஎஸ்ஏ, ஜெர்மனி, கனடா மாஸ்டர்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அப்கிரேட். இது ரியல், இதை நான் டிஸ்மிஸ் பண்ணலை. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஆனால் இந்த அப்கிரேடுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஆஃபர் லெட்டரில் எழுதி இல்லை, விசா ஸ்டாம்பில் இல்லை. அந்த ப்ரைஸ் எங்கள் அம்மா சிக்கானப்போ ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். இன்னும் நிறைய டைம் செலவழிச்சிருக்கணும். அந்த டின்டின் காமிக்ஸை பார்க்காமே இருந்திருக்கலாமோ? அந்த ஸ்பை ஹூ லவ்ட் மீ பார்க்கலன்னா இப்போ என்ன? வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் மனசு என்னவோ வெறுமையாக இருக்குது. அந்த ஃபீலிங் தான் அந்த திரிசங்கு சொர்க்கம். அதை வி பே சைலண்ட்லி எவ்ரி சிங்கிள் டே. சரி, என்ன வழி? கொஸ்டின் 1, என் லைஃப்பில் அடுத்த 10 வருஷம் என்ன ஆகணும்னு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரிஃப்ட் பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 2, உங்கள்கிட்ட காம்பஸ் இருக்கா? காம்பஸ் இருந்தால் மட்டும் போதாது, யாருக்காக செயல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியணும். என்ன மாதிரி கொலம்பஸ் இந்தியா போகிறாரு, நானும் சும்மா போகிறேன்னு வண்டி ஏறாதீங்க. உங்களுக்கு எங்கே போகணும்? நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது தெரிஞ்சிருந்தது, அம்மா அப்பாக்காக போகிறோம், பணம் சம்பாதிக்க போகிறோம், இல்லை குடும்பத்துக்காக போகிறோம், ஒரு பெட்டர் லைஃபுக்காக. ஆனால் அந்த பெட்டர் லைஃப் என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குதா? உண்மையான நன்மை என்ன? டேக் ஸ்டாக் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். அப்பப்போ அந்த காம்பஸை எடுத்து பாருங்கள், ரீகேலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி கிளம்பினதுக்கும் இருக்கிறதுக்கும் எவ்வளவு இடைவெளி? உங்கள் ப்ராக்ரஸுக்கு உங்கள் ஃபேமிலி என்ன விலை கொடுத்துருக்காங்க? இந்த விலை நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது, பர்த்டே கால் கிடைக்கிது, 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை விசிட் கிடைக்கிது. அவங்க நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் நம்மளோட ஷேடோவை மட்டும்தான் பார்க்குறாங்க இல்லையா? நிஜமான நம்ம இங்கே தான் இருக்கோம். அவங்களுக்கு அந்த வெறும் நிழல் மட்டும்தான் கிடைக்கிது. இது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பவுஸ், சில்ட்ரன், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எத்தனையோ ஃபால் டு த வே சைட். உங்களை உண்மையாக தெரிஞ்சவங்க யாருக்காக செயல் பண்ணுறோம் அப்படிங்கிறது மறந்து போயிட்டோம்னா காம்பஸ் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. லாஸ்ட் கொஷின், நான் யூஎஸ்ஏயில் இருக்கேன், யூகேயில் இருக்கேன், எங்கே வேணால் வெளியில் இருக்கேன், அது ஏன்னு எனக்கு தெரியுமா? இல்லை நான் ஜஸ்ட் இருக்கேன்னா? இதுக்கு பதில் சொல்லேன்னா நம்ம வெறும் கொலம்பஸ் தான். அரைவ்ட் ஆகிட்டோம், நம்பிக்கிட்டே இருக்கோம், ஆனால் எங்கே போகணும்னே தெரியல. ராபர்ட் ஃப்ராஸ்டோட ட்ராவலர் ஃபாரஸ்ட்டை பார்த்தாரு, நிறுத்திவிட்டார், அழகாக இருந்தது. ஆனால் கடைசியாக என்ன சொன்னார்? ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நமக்கும் நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, நமக்கே பண்ணின ப்ராமிசஸ் இருக்குது, நமக்கும் மைல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் அரைவே ஆகலை. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்டில் நிறுத்தியிருக்கோம், அவ்வளோதான். ஜேர்னி முடியலை. அந்த கொலம்பஸ் தன்னைத்தானே திருத்திக்கலை. அவர் காம்பஸை கீழே வச்சிட்டாரு, அரைவ்ட் ஆகிட்டேன்னு நம்பிட்டார். அப்படியே அவர் மறைஞ்சும் போயிட்டார். நம்ம கொலம்பஸ் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. காம்பஸை எடுக்கலாம், கோர்ஸை கரெக்ட் பண்ணலாம், போகலாம். எங்கே போனோம்னு நினச்சாலும் போகலாம். திரிசங்கு மாதிரி நடுவில் நிற்க போகிறோமா? நமக்குன்னு ஒரு சொர்க்கத்தை உருவாக்க போகிறோமா? Take care. See you in the next video. Until then, listen to your mind voice.